நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் விவாஸ், வெல்கம் டு ஆர்கேரன் சேனல். அத்விக் ரவிச்சந்திரன், திரிஷா, அர்ஜுன் தாஸ் உங்க போன்ற நடிப்பில் வெளிவர இருக்கும் குட் பேட் அக்லியோட படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்னா சிறப்பாக நம்ம ஃபேன் பை சம்பவம் தலை ஃபேன்ஸுக்கும் தலைக்கும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றதான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அந்த ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வந்திருக்கு. இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்லேயே நம்ம மார்க் ஆண்டனி மாதிரியே கேட்டப்பில் ட்ரெய்லர் அங்கேருந்துங்க எனக்கு மார்க் ஆண்டனி வாசனம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதில் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த மாதிரி ஒரு பாடலில் விண்டேஜ் பாடல் விட்டுருப்பாங்க. அதில் ஒருத்தர் ரூபாய் தாரேன் ஓட்டப்பக்கட்டும் தாரேன் அந்த பாட்டு. அதில் அப்படியே மாஸ்டர் என்ட்ரியாக நம்ம அர்ஜுன் தாஸ் கொடுக்குறாரு. அதில் வில்லனா நீ இருக்கலாம்ப்பா ஏகே, உன் வாழ்க்கையில் நான் தான்ப்பா வில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார் அது சரித்தான் அப்படின்னு அவருடைய பழைய விண்டேஜ் டைலாக்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டான வசனங்கள் 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு இருங்க பாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைலாக்குகள்லாம் ட்ரெய்லரில் இடம் பிடிச்சிருக்கு. சிம்மரனுடைய கடைசி ட்ரெய்லர் கிப்ளிங்கில் எத்தனை வருஷம் ஆச்சுப்பா உன்னை எப்படி பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்டப்பலையும் சரி, திரிஷா பிரபுட்ட சொல்கிற மாதிரி இவன் தான் எங்கள் அப்பாவை கடைசியாக காரில் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்கிற டைலாக்கும் சரி, மங்காத்தா படம், அப்புறம் அங்கே பில்லால் அவன் பயத்துக்கே பயங்காட்டுறவன் அப்படின்ற வேதாளம் படத்தோட டைலாக்கு, இந்த மாதிரி கண் இருக்கும் மொழி இருக்கும் உயிர் இருக்கும் ஆனால் உடம்புல உயிர் மட்டும் இருக்காது. அந்த டைலாக்லாம் தலையோட விண்டேஜ் படங்களில் யூஸ் பண்ண டைலாக்கள். அந்த மாதிரி கெட்டப்பில் தான் ஏகப்பட்ட சீன்ஸில் இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஓவராலாக படத்தோட ட்ரெய்லர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லத்தனத்தெல்லாம் விட்டுட்டு அஜித் ஒதுங்கி வாழணும் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய மகனையும் தன்னுடைய ஒய்ஃபையும் சீன்றதுனால தன்னுடைய மகனுக்காக மீண்டும் கேங்கை அட்டாக் பண்ணுறாரு. இதுக்கு மத்தியில் ஒரு ஆன்சன் சீக்வன்ஸாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மூவியாக இந்த படம் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஸ்டோரியாக தென்பட்டுச்சு. இதுவே ட்ரெய்லரை வச்சு ஸ்டோரியை நம்ம கணிக்கவே முடியாது. ஸ்டோரி என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி பிளே எப்படி இருக்காதுன்னு அத்விக் ரவிச்சந்திரன் முடியும். ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. அந்த பிஜிஎம் ரீமேக்ஸ் பிஜிஎம் வழக்கம் போல் நம்ம மார்க் ஆண்டனியில் போட்ட மாதிரியே ஒரு விண்டேஜ் சாங் எடுத்துகிட்டு இந்த படத்தை ஹிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கு இது பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏப்ரல் 10 வரைக்கும் எப்படி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத. அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கேரன். பை வியூவர்ஸ்.